எப்படி இருந்தவ இப்படி மாறிட்டா? அதுக்கு என்ன காரணம்? வாங்க போய் பார்க்கலாம். உங்களோட ஸ்கின் அப்படியே பல பலன்னு மின்றதுக்கான ஐடியா கொடுக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். ஹாய் லவ்லீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்களும் எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்னைக்கு ஒரு வீடியோ தான். ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ண வீடியோவெல்லாம் இன்னைக்கு நம்ம அப்லோட் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா, நல்ல ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்றது தான். நிறைய பேர் ரிவ்யூஸ் போடுவாங்க, அதை வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க நீங்கள் நினைப்பீங்க. ஸோ அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது. நான்லாம் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் தான் உங்களுக்கு ஃபுல்லாகவே ரிவ்யூ கொடுக்குறேன். ஸோ என்ன வீடியோ அப்படின்னு நிறைய பேர் பார்ப்பீங்க. ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு வீடியோஸ் போட்டிருக்கோம். பட் ஆனால் அந்த வீடியோவில் வந்து அட்டாச் பண்ணல இது இந்த ப்ராடக்ட் தான் அப்படின்னு. நிறைய பேர் இன்னுமே அந்த கமெண்ட் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க, அந்த என்ன மாய்ஸ்சரைசர் கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு. ஸோ அதுதான் எமோலின் அப்படின்னு சொல்லி, எமோலின் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் தான் இது. பார்த்தீங்கன்னா க்ரீம் கிடையாது, இது வந்து மாய்ஸ்சரைசர். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மசி ப்ராடக்ட். அது கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா சைடு எஃபெக்ட் வரவே வராதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் இவ்வளோ நாள் யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். என்னோட ஸ்கின் பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்கின் தான். எப்படின்னா ஆயிலி ஸ்கின்னும் கிடையாது, ட்ரை ஸ்கின்னும் கிடையாது, நார்மல் ஸ்கின் தான். ஸோ இது வந்து நல்லாவே எனக்கு யூஸ் ஆகுது. இந்த யாரெல்லாம் ட்ரை ஸ்கின்னும் யூஸ் பண்ணலாம். ட்ரை ஸ்கின் கொஞ்சம் அதிகமாகவே யூஸ் பண்ணிக்கோம். ஆயில் ஸ்கின் பார்த்தீங்கன்னா லைட்டாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து ஃபார்மசி ப்ராடக்டாகவும் இருக்கணும், ரெண்டாவது சைடு எஃபெக்ட்டும் வரக்கூடாது, கொஞ்சம் ரீசனபிளான ப்ரைஸாகவும் இருக்கணும் அப்படின்னு நான் ரொம்ப சர்ச் பண்ணும்போது தான் இது எனக்கு கிடைச்சிது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மெடிக்கலில் தான் கிடைக்குது. அப்பல்லோ, வாசன் மெடிக்கல், ரெண்டாவது மெட் ப்ளஸ், அது மாதிரி மெடிக்கலில் தான் கிடைக்குது. அது மாதிரி மெடிக்கலில் தான் கிடைக்குது. ஆன்லைனில் நான் இன்ன வரைக்கும் வெப்சைட்டில் எதுவும் செக் பண்ணி பார்க்கல. ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஃபார்மசியில் ஸ்ட்ரைட்டாக போய் வாங்குற மாதிரி பாருங்கள். இதோட பேக்கேஜிங் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. ஒரு டீசெண்டான பேக்கேஜிங்கில் தான் இருக்குது. 100 கிராம்ஸு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 380 ருபீஸ். 100 கிராம்ஸ்க்கு 380 ருபீஸ். கொஞ்சம் வந்து அதிகமாக தான் இருக்கும், பட் ஆனால் யூசேஜ் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இது ஒர்த்து தான், நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ப்ராடக்ட் பார்த்தா இப்போ தான் மார்னிங் தான் வாங்கினேன், நான் யூஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு 100 கிராமுக்கு வந்து இது ஒர்த்து அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஒர்த்து. க்ரீம் ஃபார் ட்ரை ஸ்கின் ட்ரீட்மெண்ட். ட்ரை ஸ்கின்க்கு வந்து நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும். ஆயில் ஸ்கின் யூஸ் பண்ணாதீங்க. ட்ரை ஸ்கின் இருக்கவங்க மட்டும் இதை யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நார்மல் ஸ்கின், இந்த மாதிரி காம்பினேஷன் ஸ்கின்னாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். காம்பினேஷன் ஸ்கின் இருக்கவங்க வந்து லைட்டாக யூஸ் பண்ணுங்கள். ட்ரை ஸ்கின் இருக்கவங்க நல்லாவே அப்ளை பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீமி ஸ்ட்ரக்சரில் தான் இருக்குது. க்ரீம் கூட கொஞ்சம் வந்து தின்னஸாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆயிலியாக இருக்கும். அதாவது நம்ம போட்டு அப்சர்வ் பண்ண ஒரு 2 செகண்ட்லேயே அது அப்படியே நம்மளோட ஸ்கின்குள்ளே நல்லா மெர்ஜ் ஆகிடும். கண்டிப்பாக இது வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்களே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுவீங்க. நேச்சுரல் மாய்ஸ்சரைசர் பேலன்ஸ் பண்ணுது இந்த மாய்ஸ்சரைசர். நீங்கள் கண்ட கடையில் வந்து நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கி யூஸ் பண்ணுறத விட ஃபார்மசி ப்ராடக்ட்னால கண்டிப்பாக நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது. மெயினாக ட்ரை ஸ்கின் யூஸ் பண்ணுங்கள். இப்போ வெயில் காலம், சம்மர் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பட் ஆனால் இருந்தாலுமே சில பேருக்கு வந்து ட்ரை ஸ்கின் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா எனக்குலாம் அப்படி தான் ட்ரையாக தான் இருக்கும் ஸ்கின். ஸோ அப்படி இருக்கவங்க கண்டிப்பாக அதை நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். இதோட பேக்கேஜிங் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி ஒரு டியூப் கண்டெய்னரில் தான் வந்தது. இதை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதோட லிக்யூட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பட் ஆனால் அதில் நான் எப்படி சொல்கிறது, ஒரு 70% யூஸ் பண்ணிட்டு தான் நான் அந்த வீடியோ ரிவ்யூ போட்டேன். இப்போ அது யூஸ் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து வாங்கியிருக்கேன். ஸோ அதனால் மறுபடியும் ஒரு ரிவ்யூ உங்களுக்கு போடுறேன். இது பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு கண்ணாடி மாதிரி இருக்கும். அப்படி ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சி, பிசுன்னு அதெல்லாம் எதுவுமே இருக்காது. அப்படியே அப்படியே பால் மாதிரி இருக்கும். அப்படியே நைஸாக ஆயில் மாதிரி இருக்கும் பாருங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியும் பளபளன்னு. எப்படி இருக்கு பார்த்தீங்களா? இப்படிதாங்க இருக்கும். சூப்பராக இருக்கும். ஸ்கின்ல அப்ளை பண்ணதே தெரியல பாருங்க, உங்களுக்கு நல்லா மாய்ஸ்சர் ஆயிடுச்சு. இப்படி தாங்க என்னோட ஸ்கின்னவே நான் ரொம்ப ஸ்கின் கேர் பண்ணி நான் மெயின்டைன் பண்ணேன் என் ஸ்கின்னை. என் ஸ்கின் பிஃபோர் வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மோசமாக இருக்கும் என்னோட ஸ்கின் வீடியோ. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஸ்கின் கேர் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் என்னோட ஸ்கின் நல்லாவே க்ளோ ஆகிருக்கு, நல்லா சேஞ்சஸ் ஆகிருக்கு. ஸோ
கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஃபோட்டோ ஆட் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி ஒரு 7 மந்த்ஸ் முன்னாடி என்னோட ஃபேஸ் எப்படி இருந்தது அப்படின்னு. இப்போ நான் கண்டினியூவாக ஃபுட் டேக் வந்து ஃபுல்லாகவே ஃபுட் சேஞ்ச் பண்ணிட்டேன். ரொட்டீன் ஃபுல்லாகவே நான் சேஞ்ச் பண்ணனால தான் இந்த ஸ்கின் டோன் கிடச்சிது. நிறைய பேர் கேட்கலாம், ஃபேஸ் ஒரு மாதிரி இருக்குது, ஹேண்ட் ஒரு மாதிரி கலராக இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க கண்டிப்பாக. ஏன்னா எனக்கே தோணிருக்கு. ஏன்னா முகத்துக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ட் வந்து நான் எப்படி சொல்கிறது, ஹோல் பாடிக்கு நல்லா கொடுக்க முடியல. ஏன்னா சன்ஸ்க்ரீன்லாம் செம்ம ரேட்டாக இருக்குது. அப்படின்றப்போ வந்து என்னால் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண முடியல. ரெண்டாவது இப்போது நான் ஃபேஸ்க்குமே ஒரு பவுடர், மேஜிக் பவுடர் ஒன்று யூஸ் பண்ணுறேன். அந்த வீடியோவும் போட்டிருப்பேன், போய் செக் பண்ணி பாருங்கள் வீடியோஸ்குள்ளே. அந்த மேஜிக் பவுடர் பார்த்தீங்கன்னா நான் ஃபேஸ்க்கு மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஃபேஸ்க்கு நெக்குக்கு மட்டும் யூஸ் பண்ணுறேன். ஹேண்ட்க்குலாம் நான் யூஸ் பண்ணல. இனிமேல் தான் நான் யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். அதே மாதிரி இந்த க்ரீமை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல் யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. என்னோடய ஸ்கின் டோன் சேஞ்ச் ஆகிறதுக்கு மெயினான காரணமே என்ன பார்த்தீங்கன்னா ஸ்கின் கேர் தான். முக்கியமாக பார்த்திங்கன்னா இன்டேக் வந்து நல்லதாக எடுத்துக்கணும். ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபேஸ்க்கெலாம் வந்து சோப்பு எடுத்துக்காதீங்க. நலுங்கு மாவு யூஸ் பண்ணுங்கள். நலுங்கு மாவு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்கின் டோன் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ நான் ரெகுலராகவே நலுங்கு மாவு தான் நான் யூஸ் பண்ணேன். அதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணேன் அப்படின்றதையும் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். மெயினாக மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன் கண்டிப்பாக நம்ம அப்ளை பண்ணணும். ரொம்ப கொடுமை நான் என்ன பேசுகிறேன்னு எனக்கே தெரியல. மெயினான விஷயம் தான் பேசியிருக்கேன். ஆனால் ரொம்ப ஆஃபீஸ்லேயே ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது. என்னால் கான்சன்ட்ரேட் பண்ணி ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுக்கவே முடியல.